Welcome to e-learning lecture of 5th semester Mechanical Engineering for the subject of Thermal and Automobile Engineering. In the last class, we had discussed about the working of 2-stroke and 4-stroke petrol and diesel engines. Today, we are going to enter into the chapter Performance of IC Engines in unit number 2. Testing of IC engines. An internal combustion engine should be tested to check the performance under various operating conditions. Test number 1 commercial test, test number 2 thermodynamic test. What are the reasons for conducting the above test? One is determine the power developed under certain condition, to determine the mechanical efficiency, to determine the thermal efficiency, to determine the fuel consumption, to obtain the information about the sources of heat losses. அதாவது ஒன்றாவது ரீசன் பார்த்தீங்கன்னா என்ஜினில் எவ்வளோ பவர் டெவலப் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். நம்பர் 2 நோ லோடு அண்டு ஃபுல் லோடு கண்டிஷனில் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுறோம். நம்பர் 3 டிஃப்ரெண்ட் லோடில் தெர்மல் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுறோம். நம்பர் 4 வேரியஸ் லோட்ஸில் எவ்வளவு எரிபொருள் செலவாகும் ஃபியூவல் கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணுறோம். 5th ஒன் வெப்ப இழப்புகளை ஹீட் லாஸஸ் பற்றிய தகவல்களை கண்டுபிடிக்கிறோம். நம்பர் 1 கமர்ஷியல் டெஸ்ட். கமர்ஷியல் டெஸ்ட் எதுக்காக செய்கிறோம்? டு determine the overload carrying capacity of the engine, determine the lubricating oil consumption, determine the amount of cooling water, check the valve timing, check the stability of engine. அதாவது என்ஜின் தாங்கக்கூடிய அதிகபட்ச சுமை, செலவாகக்கூடிய லூப்ரிகேட்டிங் ஆயிலினுடைய அளவு, தேவைப்படக்கூடிய கூலிங் வாட்டருடைய அளவு, வால்வ் டைமிங்ஸ், என்ஜினுடைய நிலைத்தன்மை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கமர்ஷியல் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். Number 2 thermodynamic test. It is carried out to compare the actual performance with the theoretical performance. The following measurements are taken to determine the thermal efficiency and to prepare heat balance sheet. One is indicated power, number 2 brake power, fuel consumption, calorific value of fuel, heat loss in cooling water, heat loss in exhaust gases, engine room temperature and pressure. அதாவது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட தியரட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறோம். தெர்மல் எஃபிஷியன்சி அண்ட் ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இண்டிகேட்டட் பவர், பிரேக் பவர், ஃபியூவல் கன்சம்ஷன், ஹீட் லாஸ் இன் கூலிங் வாட்டர் அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ், என்ஜினுடைய ரூம் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர், இதையெல்லாம் கால்குலேட் பண்ணுறோம். இண்டிகேட்டட் பவர். வாட் இஸ் இண்டிகேட்டட் பவர்? த ஆக்சுவல் பவர் டெவலப்டு இன்சைடு an engine cylinder is called indicated power. It is calculated from the indicator diagram. அதாவது சிலிண்டரில் உருவாகக்கூடிய என்ஜின் சிலிண்டரில் உருவாகக்கூடிய ஆக்சுவல் பவரை தான் நம்ம இண்டிகேட்டட் பவர்னு சொல்கிறோம். இது இண்டிகேட்டர் டயக்ராம் மூலமாக மதிப்பிடப்படுகிறது. அப்போ வாட் இஸ் இண்டிகேட்டர் டயக்ராம்? என்ஜினுடைய ஒர்க்கிங் சைக்கிளின் போது ப்ரெஷர் மற்றும் வால்யூமில் உருவாகக்கூடிய வேறுபாடுகளை குறிப்பிடக்கூடிய ஒரு வரைபடத்தை தான் நம்ம இண்டிகேட்டர் டயக்ராம்னு சொல்கிறோம். இது இண்டிகேட்டர் டயக்ராம். இண்டிகேட்டருங்கிற ஒரு கருவி மூலமாக அந்த டயக்ராம் வரையப்படுது. இதில் பாசிட்டிவ் லூப் அண்டு நெகட்டிவ் லூப்னு 2 லூப் இருக்குது. பாசிட்டிவ் லூப் ஒர்க் டன்னை குறிக்குது, அதாவது ஏரியா 3, 4, 5, 6, 7, 3. அண்டு நெகட்டிவ் லூப்
சக்ஷன் அண்டு எக்ஸாஸ்ட் ஈவெண்ட்டின் போது உருவாகக்கூடிய பம்பிங் லாஸை வந்து குறிக்குது. இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 1271. அப்போ நெட் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் லூப் மைனஸ் ஏரியா ஆஃப் நெகட்டிவ் லூப். அதாவது பாசிட்டிவ் லூப்லேருந்து லூப்பினுடைய ஏரியாவிலேருந்து நெகட்டிவ் லூப் ஏரியாவை கழிக்கும்போது நெட் ஒர்க் டன் வந்து கிடைக்கும். இதில் ஏரியாவை பார்த்தீங்கன்னா பிளானிமீட்டர் என்ற கருவி மூலம் அளவிடப்படுகிறது. மீன் ஹைட் ஆஃப் த இண்டிகேட்டர் டயக்ராம் ஹெச் ஈக்குவல் டு A/L, அதாவது ஏரியா ஆஃப் இண்டிகேட்டர் டயக்ராம் டிவைடட் பை length of the indicator diagram. Next one, indicated mean effective pressure PMI. It is the algebraic sum of the mean pressures acting on the piston during each stroke in one complete working cycle. அதாவது ஒன் கம்ப்ளீட் ஒர்க் சைக்கிளின் போது சக்ஷன், கம்ப்ரஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கின் போது பிஸ்டன் மீது செயல்படக்கூடிய மொத்தம் மீன் ப்ரெஷர் தான் வந்து இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதில் பிஎம்ஐ ஈக்குவல் டு மீன் ஹைட் இன்ட்டு ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் எஸ்ஸு. அப்போ பிஎம்ஐ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஸ் இன் கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். இண்டிகேட்டட் பவர் ஐபி ஈக்குவல் டு பிஎம்ஐ இன்ட்டு எல் இன்ட்டு கேபிட்டல் ஏ இன்ட்டு என் இன்ட்டு கே இன் கிலோவாட், where L equal to stroke length of the piston in meter, A equal to cross sectional area of piston in meter square, N equal to number of working strokes per second, capital N equal to engine speed revolution per second, K equal to number of cylinder. இதில் நம்பர் ஆஃப் சிலிண்டர் இஸ் நாட் கிவன் இன் த ப்ராப்ளத்தில் வந்து நம்பர் ஆஃப் சிலிண்டர் கொடுக்கலனா வி ஹவ் டேக்கன் எஸ் ஒன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸ்மால் என் ஈக்குவல் டு என், இது 2 ஸ்ட்ரோக் என்ஜின். அதுவே 4 ஸ்ட்ரோக் என்ஜின் இருந்துச்சுன்னா கேபிட்டல் என் பை 2. இப்போ ஹெச் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை எல். அடுத்தது பிரேக் பவர். Brake power is the useful power available at the crankshaft. This power is less than the actual power developed inside the engine cylinder. It is measured with the help of dynamometer. அதாவது என்ஜினுடைய கிராங்க்ஷாஃப்டில் கிடைக்கக்கூடிய பவரை பிரேக் பவர்னு சொல்கிறோம். இந்த பவர் வந்து என்ஜின் சிலிண்டரில் உருவாகக்கூடிய ஆக்சுவல் பவரோட, அதாவது இண்டிகேட்டர் பவரை விட குறைவாக இருக்குது. இன்ஜின் சிலிண்டரில் உருவாகக்கூடிய ஆக்சுவல் பவர் இது இண்டிகேட்டட் பவரை விட குறைவாக இருக்குது. இந்த பிரேக் பவர் டைனமோமீட்டருங்கிற கருவி மூலமாக மதிப்பிடலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் பிரேக் பவர். To determine the brake power, torque is to be determined. The torque measuring device is called dynamometer. அதாவது பிரேக் பவரை கால்குலேட் பண்ணுறதுக்கு டார்க் தேவைப்படும். இந்த டார்க்கை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய கருவி தான் டைனமோமீட்டர். இது பார்த்திங்கன்னா 3 டைப்பு. ஒன் இஸ் மெக்கானிக்கல் டைனமோமீட்டர். இதில் 2 வகை. ஒன்று ப்ரௌனிங் பிரேக், another one is rope brake. Second one electrical dynamometer, third one hydraulic dynamometer. இது நீங்கள் படத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரௌனிங் பிரேக்கினுடைய அரேஞ்ச்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆர்ம், உடன் பிளாக்,
அண்ட் வெயிட் இருக்குது. உடன் பிளாக்ஸ் ஆர் ஃபிட்டட் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல். இந்த உடன் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலினுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குது. த வெயிட் ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த பிரேக் ஆர்ம். அவருடைய ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் தொங்க விடப்பட்டிருக்கு. ஸ்ப்ரிங் லோடட் போல்ட் ஆர் ப்ரொவைடட் டு லூசன் ஆர் டைட்டன் த உடன் பிளாக். இந்த உடன் பிளாக்கை டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ப்ரிங் லோடட் போல்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண, அதே சமயத்தில் டிக்ரீஸ் பண்ண. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்வெர்ட்டிங் பவர் இன்டு ஹீட்டு. இந்த பவரை வந்து ஹீட்டை கன்வெர்ட் பண்ண பை ட்ரை ஃப்ரிக்ஷன். When brake is applied to the flywheel to stop the engine, the wooden block are pressed to contact with the rotating drum. The wooden block வந்து rotating drum ஓட கான்டாக்ட் ஆகி ஸ்டாப் ஆகும் என்ஜினை. அதனால் wooden block observe the engine torque and the power is dissipated in the form of heat, the frictional resistance. The whole power is absorbed and converted into heat. அந்த ஹோல் பவர் பார்த்தீங்கன்னா ஹீட்டை கன்வெர்ட் ஆகுது. அதனால அந்த டைனமோமீட்டர் வந்து கூல் பண்ணணும். Let W equal to net load on brake kilonewton, R equal to effective radius of brake drum meter, N equal to speed of the engine, revolution per second. இப்போ brake torque T equal to W into R kilonewton meter. இப்போ brake power BP equal to 2 by NT in kilowatt, that's equal to 2 by N into W into R, that's equal to by D NW. Next one is rope brake. It consists of number of ropes wound around the rotating brake drum. இந்த பிரேக் ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா ரோப் வந்து சுற்றி இருக்குது. The brake drum is attached to the crankshaft of the engine. இந்த brake drum வந்து crankshaft-ஓட அட்டாச் பண்ணியிருக்கு. One end of the rope is connected to the load and other end is connected to the spring balance. இதனுடைய ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா லோடை கனெக்ட் பண்ணுறோம், another எண்டில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது. Due to the friction between rope and brake drum, இந்த பிரேக் ட்ரம்முக்கு அந்த ரோப்புக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனால் பவர் இஸ் அப்சர்வ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். பவர் வந்து ஹீட்டை அப்சர்வ் ஆகும். ஹென்ஸ் த பிரேக் ட்ரம் இஸ் மஸ்ட் பி கூல்டு. அதனால் பிரேக் ட்ரம் வந்து கூல் பண்ண வேணும். இதில் D1 ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் த பிரேக் ட்ரம் இன் மீட்டர், ஸ்மால் D1 டயமீட்டர் ஆஃப் ரோப் இன் மீட்டர். W1 எவ்வளோ லோடு வந்து அப்ளை பண்ணுறோம் இன் கிலோ நியூட்டன். W2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரேடிங்கே, அது வந்து கிலோ நியூட்டன். N ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த என்ஜின், இது ரெவல்யூஷன் பர் செகண்டு. அப்போ நெட் பிரேக் லோடு ஈக்குவல் W ஈக்குவல் டு W1 மைனஸ் W2 in kilonewton. அப்போ effective diameter of the brake drum D equal to capital D1 plus small d1 in meter. Effective radius of the brake drum R equal to D by 2, that's equal to capital D1 plus small letter d1 divided by 2 in meter. இப்போ பிரேக் டார்க் T ஈக்குவல் டு W into R kilonewton meter. பிரேக் பவர் ஈக்குவல் டு 2 by NT கிலோவாட், அல்லது பிரேக் பவர் BP ஈக்குவல் டு by DN into W கிலோவாட்.
அப்போ d equal to 2 times of radius. If brake mean effective pressure is given in the problem, ப்ராப்ளத்தில் வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கொடுத்துருந்தானா BP equal to BMP into L into A into N into K in kilowatt. PMPங்கிறது speed of the engine RPS, L equal to length of the stroke, A equal to area of cross section, N equal to number of strokes, and K equal to number of cylinders. Next one is friction power. Friction power is the power lost mainly due to friction in the moving parts. Friction power is the difference between indicated power and brake power. அதாவது என்ஜினில் நகரும் பாகங்கள்னால ஏற்படக்கூடிய அந்த உராய்வின் காரணமாக இழக்கப்படக்கூடிய சக்தியை தான் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் பவர்னு சொல்கிறோம். FB equal to IB minus PP in kilowatt. The friction power is the power lost mainly due to the friction in the moving parts. அதாவது வந்து நகரும் பாகங்களினால ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன். It also takes into account in the following losses. ஒன்று வந்து மெக்கானிக்கல் லாஸஸ் இன் பேரிங்ஸ், நம்பர் 2 pumping loss due to suction and exhaust, air resistance in flywheel. Okay students, thank you for patience of watching this e-learning class, and I also remind to you a lot of videos and animations are available in the YouTube channel. Please you are watching that videos for the better learnings. Okay, thank you.